இயற்கையாக இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள். அவங்களை ஏமாத்தினாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத உதவிகள் எதுவுமே ராகு பகவான் 2ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன். பணம் எல்லாம் கொடுத்த இடத்துலலாம் பணம் இருக்காது. தொழிலில் நிறைய போட்டிகள்னால, நிறைய பிரச்சனைகள்னால, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பணம் உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் திரண்ட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மீன ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் மற்றும் ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மீனராசி என்பவர்கள்னு சொன்னாவே மீனராசியில் உச்சம் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனால் இயற்கையாகவே இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். மற்றவங்க வேணான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க உங்களை ஏமாத்தினாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய குடும்பத்தையே நீங்கள் தான் தூக்கி வளர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத உதவிகள் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய ஒரே ராசி என்பவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அளவுகளை பார்க்கலாம். உங்கள் ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் இருக்காங்க. இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் சந்தித்த கஷ்டமான சூழ்நிலைகளை விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. தொழிலில் நிறைய போட்டிகள்னால, நிறைய பிரச்சனைகள்னால, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தொழிலே இல்லாத சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும். கடந்த காலகட்டத்தில் பணம் எல்லாம் கொடுத்த இடத்துலலாம் பணம் வந்திருக்காது. இல்லை நீங்கள் ஒருத்தர் பொருள் கொடுத்தீங்கன்னா அங்கே வர வேண்டிய பணங்கள்லாம் அப்படியே நின்று போயிருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பண வரவுகள் நிறைய வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பண வரவுகள் நிறைய வரக்கூடிய மாதம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் நிச்சயம். அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களாம் நிறைய தொந்தரவுகள், சண்டைகள், சச்சரவுகள், மேலதிகாரிகள் தொல்லை, கூட சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இல்லாதனால நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஒரு வேலையை முடிக்க முடியாத சூழ்நிலைகள்னால உங்கள் வேலையை விட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சில பேர் நடந்த சண்டையினால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். வேலையை விட்டுட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய மீனராசிகள் சந்திச்சிட்டிங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. உங்களுக்கு என்ன தான் 7 சனி ஆரம்பித்தா கூட உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கனால இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல இடத்துல உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல பதவியோடு கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் மீனராசி என்பவர்களாகவே கொஞ்சம் கௌரவமான பதவியை எதிர்பார்ப்பீங்க. கௌரவத்தை அதிகமாக விட்டு கொடுக்காத ஒரு நபர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். அதெல்லாம் கௌரவமான வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதம். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகன யோகங்கள் நிறைய உண்டு. இடம் விற்கல, வீடு விற்கல, அதனால் என் கடன் அதிகமாகிடுச்சு, வீடு விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், என் இடம் விற்றா என் கடன்லாம் தீர்த்துருவேன், பேங்க் லோனை கட்டிடுவேன். அதே மாதிரி தொழிலில் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நல்ல லாபங்கள் வரும். நீங்கள் ஏற்கனவே விற்றுருந்தா கூட கம்மி ரேட்டுக்கு போயிருக்கும். இந்த மாதம் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு வந்து அதில் எடுத்தையும் விற்றுட்டு ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அதிக வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு. இல்லை நான் புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு லோன் அப்ளை பண்ண கிடைக்கல, ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் இந்த மாதம் அதற்கான வேலைகளை செய்யலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதேமாதிரி உங்கள்
ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்ச வலுவோடு இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்யலாம். அதனால் நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் பார்த்து ஆலோசனை பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள்லாம் விவரமாக விசாரிச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு சண்டைகள் சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு மாதமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதனால் சண்டைகள் பெருசாகி பிரியறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா காரணம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதுனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்கும். கர்ப்பப்பையில கட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதனால் ஒரு வாட்டி மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை வருவதற்கான அதிக வாய்ப்புள்ள மாதமாக இருக்குது. அதனால் அதிக முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைத்தே தீரும். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு யோகங்கள்லாம் வரக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு மாதம். அதனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணலாம். அதேமாரி இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தும் நான் வேலை போயிடுச்சு, எனக்கு வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இப்போ வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு கம்பெனி மூடிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அதுவும் பண வரவை கொடுக்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவானே இருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பிரச்சனையை கடன் தொல்லைகள்லாம் தீரப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமைக்கு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய போட்டியில் நீங்கள் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ண நிறைய லாபங்கள் வரைக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆனால் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு. இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு ராசியிலே ராகு இருக்கிறனால புதிய விஷயங்களை எதுவும் செய்யாதீங்க. புதுசாக பணம் போடுறது, அதுவும் மெயினாக புதிய விஷயங்கள் சொல்லும்போது புதுசாக பணம் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், பணம் வெளில வட்டிக்கு வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. அதேமாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலை ஆரோக்கியம்னா சின்ன ஒரு பிபி சுகர்னு ஏதாவது சின்ன ஒரு அசௌகரியம் இருந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள். அதேமாதிரி அம்மா மூலியமாக உங்களுக்கு மருத்துவ செலவு வருவதற்கான மாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்திங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி. அந்த நாளில் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களை எதுவுமே செய்யக்கூடாது, தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த மாதம் பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி. இந்த பணம் வர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரவு இருக்குது, வர வேண்டி இருக்குது, பணம் ஒத்துட்ட கேட்டிருக்கீங்க, அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். புதிய முயற்சிகள்லாம் இந்த நாளில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்போ திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாயில் சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபதி விவரங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயே எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா மீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.